ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ 10th வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசி இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் 10th. அதில் வந்து நம்ம பெருசாக படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் நம்ம பிரிக்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? பிரிக்ஸ் அந்த நிறைய இது சம்மந்தமாக இருக்கும் இல்லையா? ஏசிஏ அதை ஏஎஸ்சிஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஏஎஸ்சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது சம்மந்தப்பட்டது, நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆர்டிகல்ஸ், அதுவும் நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸாக தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது பார்த்துக்கோங்க. புக் பேக் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா பிகாஸ் அது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் வர மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த பாக்ஸை, புக் பேக்கு, அப்புறம் அந்த ஆர்டிகல்ஸ் அங்கே ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அது அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 11th பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷன். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 11th என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெசன் பார்க்க போறோம். சரி, 5 லெசன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரெப்ரஸன்டேஷன், லோக்கல் கவர்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 லெசன் இருக்கு. 5 லெசன் நம்ம பார்க்க போறோம். ஸோ 11th இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரெப்ரஸன்டேஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, எலெக்ஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷன். ஸோ நம்ம ஒரு 2 டைம் ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸ்ல முடிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ வித் வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதான் இங்கே நான் பார்க்க போறோம். ஓகேங்களா? திரும்ப அதே தான் நம்ம படிக்க போறோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் வரும், அவ்வளோதான். மற்றபடிக்கு ஒன்றும் பெருசாலாம் வந்து மாறி இருக்காது. அதனால பயப்படாம நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷன்ல அதோட மீனிங் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மீனிங் என்ன நேச்சுரா ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் எலெக்ஷன் அப்படின்னா த ரைட் டு ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஓட் இன் இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலோ பிரெஞ்சுல இருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலோ பிரெஞ்ச் டெரிவேஷன் ஃப்ரம் ஃப்ராங்க் மீனிங் ஃப்ரீ. ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா ஃப்ரீன்றது தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரான்ச்சைஸ்ன்றது ஆங்கிலோ பிரெஞ்ச் வேர்ட், எங்கிருந்து டெரைவ் பண்ணிருக்காங்க? ஃப்ராங்க் அப்படின்ற வேர்ட்ல இருந்து. அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஓகே, இது முடிச்சாச்சா? அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அடிக்கடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா? ஸோ அதோட பார்ட் என்ன ஆர்டிகல், எதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அடிக்கடி கேட்கறது. ஓகேங்களா? ஸோ நம்ம இது சின்ன கிளாஸ்லேயே பார்த்துட்டு வந்துருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. வாட் இஸ் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா நத்திங் பட் ஆக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் சம் ஒன் ஆர் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரெப்ரஸன்டட். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா போவாங்க இல்லையா? அவங்களுக்கு பதிலாக வந்து பேசுறது, அவங்களுக்கு பதிலாக நடக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தவங்க போவாங்க இல்லையா? அதை ரெப்ரஸன்டேஷன். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்து நம்ம இங்க பார்த்தோம் பார்ட் 15 என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுதான், அது வந்து எலெக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, இது பாருங்க. அதாவது ஆர்டிகல் 326 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டு லோக்சபா அண்ட் டு த விதான் சபா ஆஃப் எவ்ரி ஸ்டேட் ஷல் பி அண்ட் அடல்ட் சஃப்ரேஜ். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட் சஃப்ரேஜை எக்ஸ்பிளைன் மென்ஷன் பண்ற ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 326. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதாவது லோக்சபா தான் விதான் சபா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுல வந்து ஓட் போடுறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து 18 வயசு, அடல்ட் சஃப்ரேஜ் என்ன சொல்ல 18 வயசு, அந்த அடல்ட் சஃப்ரேஜ் அப்போ போய் அவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த இதுதான் பாத்தீங்கன்னா 326. சிம்பிளா சொல்லணும், அடல்ட் சஃப்ரேஜ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 326. இப்படிதான் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அடல்ட் சஃப்ரேஜ். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க, எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரேரன்ஸ் ரோம், அதே மாதிரி வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போப்லாம் இருப்பாங்க இல்லையா? போப்ஸ், இந்த போப் ஆண்டவன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆளுங்க, அப்புறம் இந்த ஹோலி ரோமன் எம்பரஸ், அந்த ரோமுக்கு வந்து எம்பரஸ் இருப்பாங்க இல்லையா? இதுக்கு இவங்களையெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. ஓகேங்களா? ஸோ 17th செஞ்சுரி அப்ப யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காவில யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இதுல எப்படி கேட்கலாம் பாருங்க. இந்த லைன்ல இன் டேஷ் டைப் ஆஃப் டெமோக்ரஸி எலெக்ஷன் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸில தான் என்னது எலெக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் வந்து கேட்கலாம், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி எலெக்ஷன் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓட்டிங் இன் எலெக்ஷன் இஸ் த பெஸ்ட் வே டு மேக் யுவர் வாய்ஸ் ஹியர். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் ஓகே, விட்டுறலாம். இங்க வாங்க.
இங்க பாருங்க, elections are regular and fair votes are of equal value. அடுத்து, there is a high level of participation by the electorate. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, the will of majority is achieved, interest of minority are respected. There is a maximum possible franchise. எல்லாமே என்னன்னா voting. அதாவது டெமோக்ராட்டிக் எலக்டோரல் சிஸ்டம் ஒன்று இருக்கு இல்லையா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ஒரு எலக்டோரல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எலெக்ஷன்ஸ் வந்து என்ன ரெகுலரா இருக்கும், ஃபேரா இருக்கும், ஓட்டுக்கு எல்லாருக்குமே ஒரே வேல்யூ தான், ஒரு ஓட்டுனா ஒண்ணுதான். அது பிரசிடென்டா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்றதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்டோரேட், அதாவது பாத்தீங்கன்னா there is a high level of participation by the electorate அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி மெஜாரிட்டி, the will of the majorities என்னது, அத மெஜாரிட்டி எத்தனை மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஓட் போடுறாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி மைனாரிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட்டும் என்னது ரெஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ், ஃப்ரீயா வந்து அந்த பாசிபிலிட்டி ஓட் போடுற பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் எலக்டோரல் சிஸ்டம் பாத்துக்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு எதுக்காக எலெக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பீப்புள் வந்து சூஸ் பண்ணலாம். அதே அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு விஷ் பண்ணாங்கன்னா போய் அவங்க சேஞ்ச் பண்ணலாம். இந்த மெக்கானிசம் தான் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்டேட்டுக்கு, நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு இருக்குன்னா அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பிடுவோம், அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுல எலெக்ஷன் கண்டிப்பா முக்கியம். ஓகேங்களா, ஸோ இந்த டெமோக்ரஸி, மோஸ்ட் டெமோக்ரஸில பார்த்தோன்னா பீப்புள் வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா என்ன பண்றாங்க, ஆட்சி செய்யறாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எலெக்ஷன் ஓட்டர்ஸ் மேக் மெனி சாய்ஸஸ். என்னென்ன சாய்ஸஸ் அப்படின்னு பார்க்கலாங்களா, இவ்வளோ எத்தனை பாயிண்ட் இருக்கு, ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they can choose who will make laws for them. ஓகேங்களா, நம்மளுக்காக யார் லா மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யார் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி மேஜர் டிசிஷனை எடுக்கலாம் அப்படின்றத நாம தான் சூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நாம தான் என்ன பண்ண போறோம், எந்த பார்ட்டி போய் கவர்மெண்ட்டை கைட் பண்ணி லாலா மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது சூஸ் பண்றது நாம தான். ஓகேங்களா, ஸோ யார் லா மேக் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்றோம். அதே மாதிரி யார் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும், யார் மேஜர் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத நாம சூஸ் பண்றோம். அதே மாதிரி நாம வந்து எந்த பார்ட்டி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பாலிசிஸ், கவர்மெண்ட் போடுற பாலிசி வந்து கரெக்டா போய் சேர மாதிரி கைட் பண்றோம். அதே மாதிரி லா மேக் பண்றதுக்கு கைட் பண்றோம், அப்படி கைட் பண்றாங்க, அப்படி பண்றவங்கள நாம சூஸ் பண்றோம். ஓகேங்களா, இது 3 என்னன்னா ஓட்டர்ஸோட சாய்ஸஸ். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ரிசல்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் சம்பந்தமா படிக்கிறது செப்பாலஜி, அவள் தான் முடிச்சு. ஓகேங்களா, இது முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஒரு எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி அந்த எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எவ்ரிஒன், எல்லாருமே என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதாவது எல்லாருக்குமே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சூஸ் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான், எல்லாருக்கும் சேம் வேல்யூ தான். ஓகேங்களா, என்னோட ஒரு ஓட்டுக்கு 2 பாயிண்ட், அவங்களுக்கு 3 பாயிண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஓட்டுக்கு 1 தான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா there should be something to choose from, parties and candidates should be free to contest elections and should offer some real choice to the voters. ஓகேங்களா, ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரீயா செலக்ட் பண்ணலாம், அவங்க போய் கான்டெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு விரல காட்டி யார் உனக்கு வேணும்னு கேட்கறது எப்படி இருக்கு, இல்ல ஒரு 5 விரல காட்டி இதுல யார் உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கு. ஓகேங்களா, அதான் டெமோக்ரஸி. ஓகேங்களா, 5 விரல காட்டி என்ன பண்றது, இந்த கேண்டிடேட்ஸ்ல யார் நல்லவங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ்க்கு ஒரு ரியல் சாய்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் டெமோக்ராட்டிக். அதே மாதிரி the choice should be offered at regular intervals. ஓகேங்களா, election should be held regularly after every few years. ஒரு டைம் மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பிட்ட போதுமா, 5 வருஷத்துல அந்த 5 வருஷத்துல 5 வருஷமே இல்ல, மொத்தமா ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க தான் கடைசி வரைக்கும், இந்த உலகமே அழிய வரைக்கும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி விட்டா போதுமா, இல்ல ஒரு 10 வருஷம் திடீர்னு பார்த்தாலும் ஒரு 12 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி பண்ணா ஆகுமா, கரெக்டா இருக்குமா, ஆகாது. ஓகேங்களா, ஸோ அந்த இது இருந்து என்னது, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு பயம் இருக்காது, மக்களுக்கு ஏதாவது பண்ணுன்ற ஒரு பயம் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணுவோம், கரெக்டா ரெகுலர் இன்டர்வல்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்க வைக்கிறாங்க, அது ரெகுலரா வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்து எதுவும் செய்வாங்க. அது இல்ல, இப்ப பயம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும்
ஓரளவுக்காச்சும் பண்றாங்களா எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு. ஓகே, எல்லாம் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பண்ணணும், சேஞ்ச் பண்றதுக்கு சாய்ஸ் கொடுக்கணும் மோட்டர்ஸ்க்கு அப்படின்றாங்க. அதுதான் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். ஓகே, the candidate preferred by people should be elected. people வந்து யாரை ப்ரிஃபர் பண்றாங்களோ அவங்க தான் எலெக்ட் பண்ணணும். அடுத்த எலெக்ஷன் should be conducted in a free and fair manner where people can choose as they really wish. ஓகேங்களா, அதேதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும். ஸோ தட் பீப்புள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டெமோக்ராட், அதாவது ஒரு எலெக்ஷன் டெமோக்ராட்டிக்கா நடக்குதுன்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க. ஓகே, நம்ம இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல வந்து டைப்ஸ் நிறைய வந்து இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல என்னென்ன டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சிஸ்டம், அதாவது ப்ளூராலிட்டி மெஜாரிட்டி சிஸ்டம் ஒண்ணு. ஓகே சரி, ப்ளூராலிட்டி மெஜாரிட்டி சிஸ்டம் இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கு அதுல. ஓகேங்களா, ஸோ அதுலதான் பாத்தீங்கன்னா எஃபிடிபி, பிவி, பிபிவி, ஏவி, டிஆர்எஸ், இது 5 பத்தி நான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ வந்து ப்ளூராலிட்டி மெஜாரிட்டி இதை பேஸ் பண்ணி தான் என்னது ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்கு. ஸோ எலெக்ஷன் சிஸ்டம்ல ஸோ அதுல வந்து 5 இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், அப்படி அதுதான் எஃபிடிபின்றாங்க, ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். ஓகேங்களா, ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் ஃபார்ம் ஆஃப், அதாவது ப்ளூராலிட்டி மெஜாரிட்டி சிஸ்டம்ல சிம்பிள் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த எஃபிடிபி தான். ஓகேங்களா, ஸோ இது பாத்தீங்கன்னா பிரைமரியில எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிஸ் ஹிஸ்டாரிக்கலி இன்ஃபுளுன்ஸ் பை பிரிட்டன்னால ஹிஸ்டாரிக்கலா இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இந்த இது வந்து இருக்கு அப்படின்றாங்க. அது வேற எங்கெங்க இருப்பாருன்னா யூகே, அலாங் வித் யூகே கூட வேற என்ன கண்ட்ரி பார்த்தோன்னா கனடா, இந்தியா, யூஎஸ்ஏ. நம்மளாம் பிரிட்டனால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டது தானே ஹிஸ்டாரிக்கலா, ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்றாங்க இவங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீபியன் கண்ட்ரிஸ், பங்களாதேஷ், பர்மா, இந்தியா, மலேசியா, நேபாள் அண்ட் ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் த சவுத் பசிபிக் இங்க வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஒண்ணும் கிடையாது, இது என்னன்னு பார்ப்போம் இருங்க. The winning candidate is the one who gains more votes than any other candidate. ஓகேங்களா, even if this is not an absolute majority of valid votes, the system uses single member districts and voters vote for candidates rather than political parties. ஓகேங்களா, ஸோ என்னன்னு சொல்றாங்கன்னா யார் அதிகமா ஓட்டு வாங்க போறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, அதான் எஃபிடிபி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனா இல்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து யாருக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்றதோட கேண்டிடேட் தான் ஓட் போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது சொல்றது எஃபிடிபி. பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரா இருந்தாலும் என்னது அவங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓட் போடுவாங்க, அதான் எஃபிடிபி. ஓகேங்களா, ஸோ இது பிவி பிளாக் ஓட் அப்படின்றது பார்த்தோம்னா இது எங்க இருக்கும், இது எந்த மாதிரி நாட்டுல வந்து நடக்கும், இது பாருங்க. இது வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்றத பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்படிதான் கேட்பாங்க, கண்ட்ரிஸ் வச்சுதான் கேட்பாங்க அதோட அர்த்தத்தோட. ஓகேங்களா, இந்த பிவி பிளாக் அவுட் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க, பட் அவங்க வீக்கா இருப்பாங்க, இல்லைன்னா இல்ல அவங்க இருந்து இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த அளவுக்கு எவால்வ் ஆகாத ஒரு கண்ட்ரிஸ்ல தான் நடக்கும். அது என்ன மாதிரி கண்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமன் ஐலாண்ட், ஃபாக்லாண்ட் ஐலாண்ட், குர்னிசி, அது ஒரு பேர், குவைத்து, லாஸ், அப்புறம் லெபனான், அப்புறம் மாலதீவ்ஸ், பாலஸ்தீன், சிரியன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் அவுட் எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, எலக்டர்ஸ் have as many votes as there are candidates to be selected. ஓகேங்களா, ஸோ அதாவது எத்தனை ஓட்டு வேணாலும் போகலாம், ஒருத்தவங்க நம்ம ஒரு ஓட்டுலாம் கிடையாதான். எலக்டர்ஸ் have as many votes as there is candidate to be selected பாருங்க. ஓகேங்களா, ஸோ candidate is the highest votes totals in the seats அப்படின்றாங்க. Usually voters vote for candidates rather than parties and in most system may use as many as அதான் எவ்வளவு ஓட் அவங்க ஓட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர் ஒருத்தவங்க வந்து பண்ணிக்கலாமா, அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு இதுதான் இது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம இங்கேயும் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றது கேண்டிடேட்டுக்கு தான் இங்கேயும் ஓட் போடுறாங்க. அந்த மெத்தட்ல மாறல, பட் இதுக்கு வந்து ஓட்டு எத்தனை பேர் எவ்வளவு போகணும்னு நினைக்கிறோம் போடலாம். அது என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதுவே மேக்ஸிமம் இது எங்க போடுறாங்க வீக் ஆர் நான் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது உங்களுக்கு தேவையில்ல. அடுத்து பாருங்க பார்ட்டி பிளாக் ஓட்ஸ், இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சிம்பிள் டு யூஸ்ன்றாங்க. என்கரேஜஸ் ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் அண்ட் அலோஸ் ஃபார் பார்ட்டிஸ் டு புட் மிக்ஸ்டு ஸ்லேட்ஸ் ஆஃப்
candidates in order to facilitate minority representation. It can be used to help to ensure balanced ethnic representation. எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா டிஜிபவுட்டி, சிங்கப்பூர், செனிகல், டுனிஷியா இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த கண்ட்ரி வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ இங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி தான் மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ட் இது பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஓட்டர்ஸ் வந்து கேஸ் சிங்கிள் பார்ட்டி சென்டர் ஓட். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம கேண்டிடேட்ஸ் அதாவது கேண்டிடேட்ஸ் பதிலா பார்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம இத்தனைக்கு 2 பார்த்தோமா, FPTP, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம், பிளாக் ஓட் பார்த்தோம். இது ரெண்டுமே நம்ம என்ன சொன்னோம், கேண்டிடேட்டுக்கு தான் பண்ணுவாங்க. பார்ட்டிஸை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ கேண்டிடேட்டுக்கு தான் வந்து ஓட் போடுவாங்க. கேண்டிடேட் பார்த்தா ஓட் போடுவாங்க பார்த்தோம். இதுல எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி பிளாக் ஓட்ல கேண்டிடேட் பண்றதுக்கு பதிலாக பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அதுதான் பார்ட்டி பிளாக் ஓட். பேர்ல இல்லையா பார்ட்டி பிளாக், எந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது அடுத்து பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஓட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the system enables voters to express a preference between candidates rather than simply their first choice. ஓகேங்களா? அதே தான் கேண்டிடேட்ஸ்க்கு இது பண்றாங்க. அதாவது இது ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் வந்து கேட்கலாம், which type of voting is known as preferential voting, இல்ல alternative voting இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். preferential voting ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா, ஃபிஜி அண்ட் பாப்புவா இங்கெல்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா? by transferring ballots it's enable the votes of several candidates to accumulate so that diverse but related interests can be combined to representation அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் மெம்பர், நம்ம மேல பார்த்தா ஃபுல்லாவே மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ட். இங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சிங்கிள் மெம்பர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க கீவேர்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா இதுதான் முக்கியம். மல்டி மெம்பர்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கேண்டிடேட்ஸ் ரேதர் தென் பார்ட்டி அப்படின்றாங்க இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னது பேலட் பேப்பர்ல வந்து இப்போ வந்து பண்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேர்லாம் கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரி, இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் மெயினா பார்க்கணும். ஓகேங்களா? பேலட் பேப்பர்ல வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து நோட் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் அல்டர்னேட்டிவ் ஓட்டிங், ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கிள் மெம்பர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா நான் பார்க்க போறது 2 ரவுண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? 2 ரவுண்ட் சிஸ்டம் தான் TRS அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது பேர்ல இருக்கு, 2 ரவுண்ட் வந்து போகுமா. அதாவது பாத்தீங்கன்னா நாட் 1 எலெக்ஷன் பட் டேக் பிளேஸ் இன் 2 ரவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஆஃபன் இன் ஏ வீக் இல்லைன்னா ஃபோர்ட் நைட். ஓகேங்களா? அந்த மாதிரி அதாவது இன்னைக்கு முடிஞ்சு அன்னைக்கு அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி 2 ரவுண்ட்ல வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, டு எலெக்ட் நேஷனல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஆர் மோஸ்ட் காமன் மெத்தட் யூஸ்ட் வேர்ல்ட் வைட் ஃபார் த டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். டைரக்டா பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல வந்து மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க எங்கெங்கெல்லாம் பாருங்க, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், காங்கோ, கேபான், மாலி, மௌரிட்டானியா, ஹைட்டி, ஈரான், வியட்நாம், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. 2 ரவுண்டா போகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா the 2 round system அப்படின்றது பாத்தீங்கன்னா செகண்ட் எலெக்ஷன் இஸ் ஹெல்ட் if no candidate or party achieves a given level of votes, most commonly an absolute majority. அதாவது பாத்தீங்கன்னா 100 இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 50% இல்ல 50 + 1 இந்த இது எடுத்தாங்கன்னா தான் என்னது அவங்க ஜெயிச்சுதான் அர்த்தம். அது வரைக்கும் அவங்க லெவல் ஓட்டு எடுக்கல அப்படின்னு சொன்னா அப்படி இன்னொரு ரவுண்ட் வந்து வைப்பாங்க. அப்ப அந்த இதுல யார் வின் பண்றாங்களோ, ஹையஸ்டா எடுத்து வின் பண்றாங்களோ செகண்ட் ரவுண்ட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க. ஓகேங்களா? நீ மெஜாரிட்டி எடுத்தா என்ன, எடுக்கலாம் என்ன, அந்த 50 + 1 எடுத்தா என்ன, எடுக்கலாம் என்ன, சரி அதிகமா வாங்கிட்டே அப்போ நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து 2 ரவுண்ட் சிஸ்டம்ன்றது அதுதான். ஓகேங்களா? சரி ஓகே, அவ்வளவுதான். இந்த 5 இது அவ்வளவுதான். இது 5 அதை கீபோர்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன கண்ட்ரி, மல்டி மெம்பரா, சிங்கிள் மெம்பரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருப்பாங்க, அதோட இன்னொரு நேம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பெருசா நம்ம கதையா கொடுத்துருப்பாங்க, வந்து தேவையில்லை. இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தான் முக்கியம். இதை விட அடுத்து பாத்தீங்கன்னா வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன். ஸோ மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், குமுலேட்டிவ் ஓட் சிஸ்டம், ஜாயிண்ட் எலக்டோரேட் வித் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், செப்பரேட் எலக்டோரல் சிஸ்டம், அடுத்து லிமிடெட் ஓட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது படிச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, which are the following is not a method of minority representation அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வந்து அதுல வந்து 5 இருக்கு இல்லையா. ஸோ மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் வேரியஸ் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், குமுலேட்டிவ் ஓட் சிஸ்டம், ஜாயிண்ட் எலக்டோரல் வித் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், செப்பரேட் எலக்டோரல் சிஸ்டம், லிமிடெட் ஓட் சிஸ்டம். இது எல்லாமே மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷனுக்காக கொடுத்துருவாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம்.
பொலிட்டிக்கல் காம்படிஷன் இருக்கிறது நல்லதா கேட்டதா அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அடிக்கடி நம்ம பார்க்கறதான். கண்டிப்பா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்கு, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இது இருக்கு அப்படின்னாலே பொலிட்டிக்கல் காம்படிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். காம்படிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைனாவே எலெக்ஷன் அப்படின்றது ஒரு பாயிண்ட்லெஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கதை தான். ஸோ நமக்கு தேவையில்லை. வாட் இஸ் அவர் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன்? ஓகே, நம்ம சிஸ்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 5 years 5 வருஷம் முடிஞ்சோடனே என்னது அது டேர்ம் வந்து முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, லோக்சபா இருக்கு இல்லையா, அதான் விதான் சபான்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க. டிசால்வ் பண்ணிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க 5 வருஷம் முடிஞ்சவங்க. ஓகேங்களா? அதுதான் ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இல்ல வேற எப்ப எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து அந்த இடத்துல இருக்கவங்க ரிசைன் பண்ணிட்டாலோ இல்ல இறந்து போயிட்டாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இது நல்லா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல எலெக்ஷன் நடத்தும். ஸோ எலக்டோரல் கான்ஸ்டியூன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு எலக்டிங் 39 லோக்சபா எம்பிஸ். ஓகேங்களா? லோக்சபா எம்பி 39 பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ராஜ்யசபா 18 பேருன்னு சொல்லிட்டு 39 பார்த்துருக்கோம். ஸோ in our country we follow the area based system of representation. நாம என்ன பேஸ்ட்னா பார்த்தோம்னா ஏரியா பேஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ரெப்ரசன்ட் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதாவது கண்ட்ரி வந்து எலெக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூன்சியா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். எத்தனை 243 கான்ஸ்டியூன்சி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் கான்ஸ்டியூன்சி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ தட் வந்து எலெக்ஷன் வந்து பிரிச்சு இடம் இருக்கும்போது எலெக்ஷன் நடக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது போட்டிடுறவங்க நிறைய பேர் போட்டிடுவாங்க, பட் செலக்ட் பண்றவங்க ஒருத்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் லோக்சபா எலெக்ஷன் கண்ட்ரி இஸ் டிவைடட் into 543. சாரி 243 சொல்லிட்டுனா 543. ஓகேங்களா? ஸோ 543 கான்ஸ்டியூன்சிஸ் அதான் பிரிச்சிருக்காங்க நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்காக நம்ம கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு தான் 243 நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா 243 நினைக்கிறேன். சரி, ஓகே, என்னன்னு தெரியல. தமிழ்நாடு ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். ரைட், தமிழ்நாடுக்கு 243 தான். கண்ட்ரிக்கு மொத்தமா லோக்சபா எலெக்ஷன் இல்லையா, லோக்சபா அப்படின்னும் போது எல்லா கண்ட்ரியும் வருவாங்க. ஸோ லோக்சபா எலெக்ஷனுக்காக கண்ட்ரியை 543 தான் பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுல எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 243. அந்த மாதிரி எப்படி இந்தியாவுக்கு 543 அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து கான்ஸ்டியூன்சியா பிரிச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா 243 அந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக. ஓகேங்களா? இது லோக்சபா எலெக்ஷனுக்காக, எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக அந்த 243 கான்ஸ்டியூன்சி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதாவது இது வந்து எம்பியா போவாங்க இல்லையா, எம்பியா போறதுக்கு இது பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வருவாங்க இல்லையா, அதுக்காக தமிழ்நாடு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பிரிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல 243, மொத்தமா இந்தியாவில பாத்தீங்கன்னா 543. ஓகேங்களா? அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணப்படுறாங்க இல்லையா, அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சில இருந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அவங்கள தான் பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அது எம்பின்னு. ஓகேங்களா? ஸோ எம்பியா அனுப்புவாங்க லோக்சபாக்கு. ஓகே, அதான் சொல்றாங்க each state is divided into specific number of assembly constituency அப்படின்றாங்க. இது மூலியமா எம்எல்ஏ தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டை பிரிக்கிறது மூலியமா எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பாங்க. லோக்சபால பிரிக்கிறது மூலியமா எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே பிரின்சிபல் தான் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபல் எலெக்ஷன்லயும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வில்லேஜையும் ஒவ்வொரு டவுனையும் என்னவா பிரிப்பாங்க அப்படின்னா வார்டா பிரிப்பாங்க. அதான் கான்ஸ்டியூன்சின்னு வரும். அதான் கான்ஸ்டியூன்சியா பிரிப்பாங்கனாலே அது வந்து லோக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா வார்ட்ஸ் அப்படின்னு வார்டு மெம்பர் எலெக்ஷன் போடுவாங்களே அவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈச் வார்டு என்ன பண்ணுவாங்க, எலெக்ட்ஸ் 1 member ஆஃப் வில்லேஜ், அது அர்பன் லோக்கல். ஓகேங்களா? அதேதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எம்பி, அதாவது இந்திய லெவல்ல எம்பி செலக்ட் பண்றதுக்காக 543 பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 243 கான்ஸ்டியூன்சியா பிரிச்சிருக்காங்க. இது வில்லேஜ் லெவல்ல பிரிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வார்டு அப்படின்றாங்க. இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் இந்த பேராகிராஃப்ல இருந்து. ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி அப்படின்னா அதாவது வீக்கர் செக்ஷன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனியா வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விமனுக்குலாம் 33% ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வைக்கிறதா ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி. அதில் மற்றவங்களுக்கும் போட்டி போட முடியாது.
ஓகேங்களா. ஸோ அவங்க அவங்க இப்போ எஸ்சிக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா, அப்போ எஸ்சி பீப்புள் மட்டும் தான் போய் அதில் இது பண்ண முடியும். அது எஸ்டிக்கு போட்டு வச்சிருக்காங்களா, அப்போ எஸ்டி ஆளுங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், போய் அங்கே போட்டி போட முடியும். ஓகேங்களா. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா மற்றவங்களும் கம்பேர் பண்ணும்போது இந்த மைனாரிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்காங்க. ஓகேங்களா. அவங்க கிட்ட வந்து போய் முண்டிட்டு அவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய பிரிச்சு கொடுத்துறது. ஏன்னா அவங்களோட இதுவும் வேணும் இல்லையா, பங்களிப்பும் வேணும் இல்லையா, அதுக்கு. அடுத்த கீ லிமிடேஷன் அப்படின்னா division of each state into a mini constitution as in Lok Sabha from the state and state legislative assemblies done primarily based on the population census. So population census பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அது வந்து எத்தனை கான்ஸ்டியூன்ஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக் சபாக்கு எவ்வளவு வேணும், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அது எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எம்எல்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்புலேஷன் சென்சஸ் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க கான்ஸ்டியூன்சியை. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி, பவுண்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டியோட பவுண்டரிஸ் பேஸ் பண்ணி, கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் கன்வீனியன்ஸ் இதை பேஸ் பண்ணி, இது எல்லாமே தான் பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு தான் பிரிப்பாங்க. மொத்தமா பிரிக்கிறதுனா பிரிச்சது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரியா பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் சென்சஸ் பேஸ் பண்ணி, மற்றது அப்படின்னு பார்த்தோன்னா பிசிக்கல், அதாவது பிசிக்கல் ஃபீச்சர், எக்ஸிஸ்டிங் பவுண்டரிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக பிரிச்சு வச்சிருப்பாங்களே அது ஏற்கனவே இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் அப்புறம் பப்ளிக் கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிமிட்டேஷன் வந்து கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது 2 கமிஷன் ஆக்ட் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1952. ஓகேங்களா. ஸோ மேட்ச்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது மேட்ச்னா அப்படியே இது கொடுத்து கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்கலாம், ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு கமிஷன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன், இல்லைன்னா செகண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன், அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மேட்ச்ல கேட்கலாம். ஸோ இயர் கரெக்டா பாத்துங்க, இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் 1952. டீலிமிட்டேஷனும் புரியுது இல்லைங்களா, அதாவது கான்ஸ்டியூன்ஸா பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு சிலது பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா. லிமிட்டேஷன், ஓகேங்களா, செல் லிமிட், அந்த லிமிட்டுக்குள்ளார அப்படின்வாங்களே அந்த மாதிரி, அதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ஆக்ட் வந்து பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1952, அடுத்து 1963, அடுத்து 1973, 2002, அப்படியே வருவாங்க 5, 6, 7 அப்படின்னு 52, 63, 73, 2002. ஓகேங்களா. சரி, ஓகே. ஓட்டர் லிஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. கான்ஸ்டியூஷன்ல டிசைட் பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் ஓட் போடலாம், யார் ஓட் போடக்கூடாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது லிஸ்ட் எடுக்கிறது தான். அந்த ஓட் லிஸ்ட் எடுக்க வருவாங்க இல்லைங்களா, அதுதான் அவங்களோட வேலை. ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட் வந்து அஃபிஷியலா யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அந்த லிஸ்ட் வந்து அஃபிஷியலா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்டரல் ரோல் ஆர் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்வாங்க. இது பாத்துக்கோங்க, அது யார் அஃபிஷியலா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்துக்கோங்க. எலக்டோரல் ரோல்வாங்க, இல்லை ஓட்டர்ஸ் லிஸ்ட்வாங்க. ஓட்டர் லிஸ்ட் நமக்கு தெரியும், எலக்டோரல் ரோல்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஸோ அதனால அந்த பேரை பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன் பஞ்சாயத்து பார்த்தோன்னா like in panchayat should we not have at least 1/3 seats in the parliament and assemblies reserved for women. ஒரு கொஸ்டினா கேக்குறாங்க. பட் தெரியும் பஞ்சாயத்துல பார்த்தோன்னா 1/3 வந்து விமன் ரிசர்வேஷன் சொல்லிட்டு தெரியும் இல்லையா. அதாவது பஞ்சாயத்துல இருக்கிற மாதிரி ஏன் பார்லிமெண்ட்லயும் அசம்பிளியும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேங்களா. சோ வந்து இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது, பஞ்சாயத்துல 1/3 வந்து விமனுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு தெரியுது. ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன, அடுத்து என்ன, இது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் 18 வயசானா ஓட் போடுறது. இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்களே அவங்களெல்லாம் டெலீட் பண்றது, இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க. இந்த கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எப்பதான் எலெக்ஷன் 5 வருஷம் நடக்கும் மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போது இது எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இபிஐசி எலக்ட்ரல் போட்டோ ஐடி கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்ப ரீசெண்டா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்தது இது கம்பல்சரியான்னு கேட்டா கம்பல்சரி தான் கிடையாது. ஆதார் கார்டு எடுத்துட்டு போனாலே போதுன்றாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு போனாலும் அதான் சொல்லுவாங்க, நாட் கம்பல்சரி ஃபார் ஓட்டிங். ஓகேங்களா. அடுத்து சரி, ஓகே. எலக்டோரல் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க லைனா. ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்
டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன் டீலிமிட் பண்ணி பிரிச்சிருவாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்து இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. நோட்டிபிகேஷன் பை எலெக்ஷன் கமிஷன் ரிகார்டிங் நாமினேஷன் அண்ட் வித்ட்ரால். ஓகேங்களா, நாமினேட் பண்றவங்க நாமினேட் பண்ணலாம், வித்ட்ரா பண்றவங்க வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அறிவிச்சிருவாங்க எலெக்ஷன் கமிஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாமினேஷன் பேப்பர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எலெக்ஷனுக்கு நிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நாமினேஷன் பேப்பர்ல என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணுவாங்க. நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்களே அது பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த நாமினேஷன் பேப்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்ல தப்பா இருந்துச்சு, செட் ஆகாதுன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ப்ராசஸ். அடுத்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கேம்பெயின் அதை போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களே அது. அடுத்து என்ன பண்ணுவாங்க, போலிங் ப்ராசஸ், ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட ஆரம்பிச்சோன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். அப்படியே லைனா தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஓகே, இது பாருங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது, அடிக்கடி கேட்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெடியூஸ் த ஓட்டிங் ஏஜ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஃப்ரம் 21 to 18? இப்போ போன டைம் நான் ஒரு அமெண்ட்மெண்ட்னு ஒரு லிஸ்டே கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அதுல இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, என்ன அமெண்ட்மெண்ட் சொல்லிட்டு என்ன பண்றீங்க பாத்துக்கிறீங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பாத்துக்கோங்க. சரி ஓகே. ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன் இன் இந்தியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் அண்டர்லைங் எலெக்ஷன் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒன் எலக்டோரல் ரோல் ஃபார் எவ்ரி கான்ஸ்டிடுவன்சி, நோ பர்சன் கேன் பி ரிஜிஸ்டர் as a voter in more than one constituency. ஓகேங்களா, ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பர்சன் இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஒரே மெம்பரை 2-3 கான்ஸ்டிடியூஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதெல்லாம் அதாவது பிரின்சிபல், எலெக்ஷன் சம்பந்தமா இருக்கிற பிரின்சிபல். அடுத்து என்ன, எலெக்ஷன் வந்து அடல்ட் சஃப்ரேஜ் பிரான்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம நடக்கணும் அப்படின்றாங்க, 18 வயசு. அடுத்து என்ன, voting rights has to be bestowed on every citizen of India above 18 வயசு மேலவங்க எல்லாத்துக்கும் என்னது voting rights கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டேட் மே மேக் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா SC STக்கு லோக்சபால எவரி ஸ்டேட்லயும் எல்லா ஸ்டேட்லயும் லோக்சபா இருக்கும் இல்லையா, அந்த லோக்சபாக்கு இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா SC STக்கு ரிசர்வேஷன் பண்ணலாம், மே மேக் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நோ ப்ரொவிஷன் ஃபார் கம்யூனல் செப்பரேட் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். கம்யூனல் பேஸ் பண்ணியோ செப்பரேட்டாவோ இல்ல ஸ்பெஷல் அப்படின்ற பேர்லயோ யாருக்குமே ப்ரொவிஷன் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, சரி ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது இந்தியாவில் அப்படின்னா அதுக்கான பிரின்சிபல்ஸ் கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் which are the following is not included in which are not principles அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அது கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950-51 6. ஓகே, இது ரொம்ப தேவை கிடையாது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப நம்ம இது பண்ண தேவையில்லை, விட்டுடலாம் அதை. நாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாமினேட் பண்ணுவாங்களே அதை பத்தி ஒன்றும் கிடையாது. நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் யாரும் கிடையாது. நம்ம போய் கண்டெக்ட் பண்ண நினைக்கிறோம்னா 25 மினிமம் வந்து 25 வயசு இருக்கணும், முடிஞ்சுன்னா போய் நம்ம கான்டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப பெருசாக அவ்வளோ ஒன்றும் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, நாமினேட் த கேண்டிடேட் ஹூ கெட் த பார்ட்டி சிம்பிள் அண்ட் சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ பார்ட்டி நாமினேஷன் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் பார்ட்டி டிக்கெட். இதை பார்த்துக்கோங்க, பார்ட்டியோட நாமினேஷன் இருக்குல்லையா, இதை பார்ட்டி டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெருசா பார்க்க தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நாமினேஷன் ஃபார்ம் வந்து போய் ஃபில் பண்றாங்க இல்லையா, நான் போய் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரி கேண்டிடேட் ஹேஸ் டு மேக் லீகல் டிக்ளரேஷன். என்னென்ன அந்த இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அவங்க பேர்ல வந்து கிரிமினல் கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும், செக் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட அசெட்ஸ், அவங்களோட என்னென்ன அசெட்ஸ், அவங்க சொத்து எவ்வளவு இருக்கு, என்னென்ன லயபிலிட்டிஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸோட, அவங்க ஃபேமிலியோட லயபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கு, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அதை பார்க்கணும். அடுத்து அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே அதுல வந்து நோட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணி என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்கா வந்து விட்டுருவாங்க. நம்ம போய் நெட்ல போய் பார்க்கலாம் இல்லையா, நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல அதுல வந்து விட்டுருவாங்க. நம்ம போய் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நம்ம யாரை செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணணும். அடுத்து எலெக்ஷன் கேம்பெயின் நம்மளுக்கு இது தெரியும் இல்லையா. ஸோ மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் நான் இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இவங்களோட நான் பெட்ரு, இவங்களோட நான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வீக் பீரியட் வந்து நடக்கும். அதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 2 வீக்ஸ். ஓகேங்களா, ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து நடக்கிற வரைக்கும் ஒரு 2 வீக்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. நம்ம அப்படி கிடையாது, மாச கணக்காக முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஸோ 2 வீக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதான் சொல்றாங்க, நாட் லிமிட்டட் டு திஸ் 2 வீக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அது முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மந்த் பிஃபோர் த ஆக்சுவலி டேக் பிளேஸ், நடக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே அப்படின்றாங்க. இது நக்கலா சொல்ற மாதிரி இருக்கு.
என்ன அவ்வளவுதான். ஓகே, இது பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஈக்குவல் சான்ஸ் வந்து இருக்கணும் ஒரு கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எலெக்ஷன் லா படி என்னென்னலாம் கேண்டிடேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. அது என்னன்னு பாருங்க. பிரைப் ஆர் த்ரெட்டன் ஓட்டர்ஸ் அப்போ என்ன பண்ணக்கூடாது, லஞ்சம் கொடுக்கறதோ மிரட்டுறதோ கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஸ்ட் பேர் சொல்லி ரிலீஜன் பேர் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து அவங்களோட திசை திருப்பக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின்காக கவர்மெண்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலதான் கொடுப்பாங்க, கார் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த ரிசோர்ஸ்லாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடாதுங்க கேண்டிடேட். இந்த 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து இஃப் தே டூ ஸோ எலெக்ஷன் அந்த ரிஜெக்ட் கூட பண்ணலாம், கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாடல் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயின் வந்து இப்படிதான் நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து இண்டிவிஜுவலா வந்து போய் செய்யறது இல்லையா. கேம்பெயின் ஒன்று நடத்துவாங்க இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை வந்து அதாவது பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப், கோயில்லையோ இல்ல சர்ச்சுக்காவோ மாஸ்காவோ வந்து என்ன பண்ணக்கூடாது, எலெக்ஷன் ப்ரொபகண்டா வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கல், ஏர்கிராஃப்ட், அஃபிஷியல்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கூடாது, பண்ணக்கூடாது. நோ பார்ட்டி கேண்டிடேட் அப்படின்றது அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மினிஸ்டர் என்ன பண்ணக்கூடாது, அப்பதான் வந்து போய் என்ன பண்ணக்கூடாது, ஃபவுண்டேஷனுக்கு வந்து அந்த அடிக்கல் நாட்டுறது, ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சைன் போடுறது. ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், பப்ளிக் ஃபெசிலிட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது எந்த மினிஸ்டரும். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியில என்ன பண்ணிட்டு இருந்தேன், அது போய் எப்பெல்லாம் எதுவுமே பண்ணு. அப்ப எலெக்ஷன் சொன்னோடனே வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா, நான் அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்லிட்டு அப்ப பண்ணுவாங்க இல்லையா, ஆட்சியில இருக்கிறவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த பண்ணக்கூடாது. ஆட்சியில் இருக்கவங்களும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லுவாங்க. ஸோ இது 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இதுல எலெக்ஷன் கேம்பெயின் சம்மந்தமா எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னோட ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒழுங்கா நடக்கணும், டெமோக்ராட்டிக் படி. ஓகேங்களா. டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், இம்பார்ஷியலா இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு கதையா தான் இருக்கும். அப்படியே வாங்க அப்படி பாக்கலாம். ஓகே, இது அந்த அளவுக்கு அவ்வளவுதான், ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சேலஞ்சஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா. So candidates and parties with a lot of money may not be sure of their victory, but they do enjoy a big and unfair advantage over small partisan independence. ஓகேங்களா. ஸோ காசு நல்லா அதிகமா கொழுத்து இருக்கிற பார்ட்டிஸ்க்குலாம் என்னது, சின்ன பார்ட்டிஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பணம் நிறைய கொடுத்து என்ன பண்ணலாம், ஆளுங்களை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அது விட்டு என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிமினல் கலெக்ஷன். ஓகேங்களா. ஸோ கிரிமினல் கலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஐயோ எங்கடா நாம ஒரு போய் நின்றோம்னா இவங்க நம்மள ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படின்ற பயத்துல சில பேர்லாம் நிறைய படத்துல கூட பாத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மிரட்டுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அன்ஃபேர், அந்த மாதிரி வந்து சேலஞ்சஸ் வந்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம் ஃபேமிலிஸ் டென் டு டாமினேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டிக்கெட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு நம்ம திமுக ஆட்சி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலிக்குள்ளே டிக்கெட்ஸ் கொடுத்துப்பாங்க இல்லையா, நீ வந்து இந்த லட்சம் பின்னில கனிமொழிக்கு ஒரு இடத்துல, உதயநிதி ஸ்டாலின் போற இடத்துல, ஸோ அவங்க ஃபேமிலி ஆளுங்களே என்ன பண்றது, இதை பிரிச்சு கொடுக்கறது நீக்கிறதுக்கு, அது அந்த மாதிரி பண்றாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்க, ஆர்டினரி சிட்டிசனுக்கு வந்து வெரி லிட்டில் சாய்ஸ் அப்படின்றாங்க. ஆமா, நான் போய் எலெக்ஷன் நிக்கிறேன்னா விடுவாங்களா, கஷ்டம் இல்லையா. மேஜர் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, அடிச்சு பார்த்துட மாட்டாங்களா, அதான் சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்மாலர் பார்ட்டி, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ல என்னது பிகர் பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்ல தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாராவது சுயேட்சையா ஜெயிச்சு பார்த்துருக்கீங்களா, அதான் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ தி சேலஞ்சஸ் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய டெமோக்ரஸில வந்து நடக்கதான் செய்யுது அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, இது பார்த்துக்கோங்க. அடுத்து இது பாருங்க, ஆர்டிகல் 19(1)(a ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், மேடை போட்டு பேசலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது நான் பார்த்துருக்கோம். 19(1)(a இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கதையே தான் இருக்கும், நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. ஓகே, இது பாருங்க, the first general, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். the first general election பாத்தீங்கன்னா 1951-52 அப்படின்வாங்க. நம்ம இந்தியாவை வந்து சுதந்திரம் கிடைச்சு ஃபர்ஸ்ட் வருஷம் நடந்த ஜெனரல் எலெக்ஷன் 1952. அது மொத்தம் வந்து 1952 சொல்லுவாங்க. அதாவது 1951 இருந்து 1952 நடந்தது. ஸோ இதை மட்டும் இங்க சொல்லி கேட்டாங்கன்னா 1952 போகணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன். ஓகேங்களா. ஸோ அதில் காங்கிரஸ் தான் வின் பண்ணாங்க. அதாவது 489 லோக்சபா சீட் இருந்துச்சு, அதுல 364 என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஓட் ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 45%. இதெல்லாம் பார்த்துக்கணும் எத்தனை சீட் ஜெயிச்சாங்க அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி, சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி
வாஸ் த செகண்ட் பார்ட்டி வித் ஜஸ்ட் 16 seats. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க, செகண்ட் பார்ட்டி 16 சீட்ல தான் இவங்க கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதான் ஜவஹர்லால் என்ன பண்றாரு, ஜவஹர்லால் நேரு ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா வராரு. ஓட்டர்ஸோட டர்ன் அவுட் பெர்சன்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 67.6%. இதில் பார்த்தீங்கன்னா 54 பார்ட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க, இந்த எலெக்ஷன் வந்து கான்டெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மாசம் நடந்திருக்கு. எப்பன்னு சொல்றாங்க பாருங்க. 25th October 1951 February 21, 1952 இது நடந்திருக்கும். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 26 இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் 401 கான்ஸ்டியூன்சிலையும் நடந்திருக்கு. ஓகேங்களா. இது அப்படியே அந்த ஒவ்வொன்றும் ஃபேக்ட் பேஸ் தான், அப்படியே நோட் பண்ணுங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் இது. ஓகே, கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து நம்மளுக்கு ஆர்டிகல் 324 தெரியும், எலெக்ஷன் இதை பத்தி சொல்றது. ஓகே, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன். இதே ஒரு கொஸ்டின் தான், இதே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து இண்டிபெண்டன்ட் பாடியா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான். ஓகேங்களா. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது என்னன்னா, டு ஹேவ் ஏ பெர்மனன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் மிஷனரி. ஓகேங்களா. ஸோ நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் கான்ஸ்டியூஷனோட எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி இருக்கணும்னு நினைச்சது, பெர்மனண்டாவும் இருக்கணும், அதே மாதிரி இண்டிபெண்டாவும் இருக்கணும். அதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்ல இருந்து, அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் என்னது, எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாம ஃப்ரீயா இண்டிபெண்டா வேலை செய்யற ஒரு எலெக்ஷன் கமிஷன் வேணும். ஏன்னா அப்படி இருந்தா என்ன பண்ணு, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது நடக்கும். அப்படிதானுங்களா, அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது எலெக்ஷன் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு எத்தனை மெம்பர் பாடின்னு கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்ல. மல்டி மெம்பர் பாடியா சிங்கிள் மெம்பர் பாடியான்னு கேட்பாங்க. மல்டி மெம்பர் பாடி. அதுல வந்து சீஃப் பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷன் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே. ஓகேங்களா. பிரசிடென்ட் ஆஃப் எலெக்ஷன். அதே மாதிரி 6 years இல்லைன்னா 65 வயசு இருக்கு, எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் 6 வருஷம் இருப்பாங்க. 6 வருஷத்துக்குள்ளாரே அவங்களுக்கு 65 வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா. எது முன்னாடி வருதோ அது. அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ரிமூவ் பண்ணலாம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இம்பீச்மெண்ட் மூலியமாகவும், அதே மாதிரி அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து பார்த்தோன்னா சிஇசி அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் மூலியமாகவும் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதே தான் அவ்வளோதான். ஓகேங்களா. இது கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இது எலெக்ஷன் டேட்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இது தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இது பார்த்துக்கோங்க. நடுவு கேட்குறாங்க. ஒரு டைம் கூட நான் இதுக்கு முன்னாடி கூட எலெக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதாவது எப்படி கேட்டிருந்தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 3rd 5th 7th அந்த மாதிரி இயர் கேட்டிருந்தாங்க சொன்னேன். சப்போஸ் அப்படி கேட்டு வந்து தெரியல அப்படின்னா இப்படி கூட பண்ணலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா வந்து கம்மியா இருக்கிற இயர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து வருது பாத்தீங்கன்னா 7th வருதா, அப்ப அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அது கொண்டு போய் முன்னாடி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா போடலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணுங்க. தனியா கேட்டாங்கன்னா தான் பிரச்சனை. ஸோ அந்த அளவுக்கு கேட்டது பார்த்தா இந்த மாதிரி மேட்ச்ல தான் கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்கல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எலெக்ஷன்ல எத்தனை கான்ஸ்டியூன்சி வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நான் போட்டிருப்பேன். பார்ட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்றது பாத்தீங்கன்னா அது வரும். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஓகேங்களா. அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பாருங்க. இது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மட்டும் சும்மா ஒரு ரீட் அவுட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுக்கு அதாவது இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, அதோட பவர் என்ன ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஓட்டர் லிஸ்ட் எலக்டர் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் தான். அந்த எலக்டர் ரோல் ப்ரிப்பேர் பண்றாங்களே அதை ரிவைஸ் பண்ணும் இல்லையா, கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது பண்றது இவங்க தான். அதே மாதிரி சீட்ஸ் அலோகேட் பண்றது, அலாட் பண்றது. ஓகேங்களா. அதே மாதிரி எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது, அது சூப்பரிண்டென்ட் பண்றது, அது கரெக்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு கண்ட்ரோல கொண்டு போறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும்னா இவங்க தான் கொடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகேங்களா. நம்ம ஒரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்போம், 6% இருக்கணும் அப்படிலாம் நிறைய நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெகக்னேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓகே நீங்க ரெகக்னைஸ் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அத்தாச்சே. ஸோ அது கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி சிம்பிள்ஸ் அலாட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் அவங்க தான். அதே மாதிரி என்ஷூரிங் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன். ஓகேங்களா. மொத்த 4 அழகுராஜா மாதிரி இவங்க தான் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க வேற என்ன பண்ணுவாங்க. அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்ல கவர்னர். ஓகேங்களா. அந்த ஸ்டேட் ரிகார்டிங்
எலக்ட்ரல் மேட்டர்ஸ் பத்தியோ இல்லை மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணணுமோ அந்த மாதிரி ஏதாவது விஷயத்த பத்தி அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது பெட்டிஷன் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருக்கு, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்ட பிரசிடென்ட் பத்தியோ சாரி பிரசிடென்ட்டுக்கோ இல்லை கவர்னருக்கோ எலெக்ஷன் சம்மந்தமா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா பெட்டிஷனோ டிஸ்பியூட்ஸோ, அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது இவங்க தான் எலெக்ஷன் சம்மந்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ணா அதிமுக என்ன பண்ணுச்சு, ரெண்டா பிரிஞ்சிச்சா, அவ யாருக்கு சிம்பிள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை வந்து தீர்த்து வைக்கிற அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா தீர்த்து வைக்கிறது எலெக்ஷன் கமிஷன் தான், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டஸ்டன்ட் வந்து கொடுப்பாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்தே கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இவ்வளவுதான் ஆப் கொடுக்கணும் இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து இவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தா அஃபிடாவிட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அசெட் இருக்கு கேண்டிடேட் கிட்ட கண்டெஸ்ட் பண்றவங்க கிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிடாவிட் போடுவாங்க இல்லையா, அதை கலெக்ட் பண்ற டாஸ்க்கு இவங்களை நம்பி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து அதாவது பார்த்தோன்னா ஒரு கேண்டிடேட் வந்து எலெக்ஷன் இதுக்குள்ளார அந்த பிரிஸ்கிரைப் பீரியடுக்குள்ளார எலெக்ஷன் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை வந்து இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா அதே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு வந்துருவாங்க இல்லையா, அந்த இவங்களை வந்து போய் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதை இஷ்யூ பண்றது இவங்க தான். இதெல்லாம் இவங்களோட பவர். ஓகேங்களா. சில மொத்தத்துல ஆளினா நல்லது ராஜா. ஓகேங்களா. அது என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்க மண்டையில நிற்காது. ஒரு எலெக்ஷன்லாம் என்னென்ன நடக்கும் சொல்லிட்டு அப்படியே கற்பனை பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்லயே பார்ப்போம். ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே ஓட்டர் லிஸ்ட் கேட்டுட்டு வந்து இது பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க. டெஸ்ட் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் அந்த யாரெல்லாம் இப்ப டென்த்ல இருக்கவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அவங்களோட ரோல் நம்பர் அவங்களோட பேர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, உட்காந்து ரிவைஸ் பண்ணுவீங்க, ஒரு சர்டிஃபிகேட்ல வச்சு ரிவைஸ் பண்ணுவீங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஓகே அவங்களுக்கு இந்த சீட் வந்து அலாட் பண்ணணும், ஓகே இந்த கடைசி பெஞ்ச்ல இவங்க அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஒட்டுவீங்க. ஒட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் வைக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா. டெஸ்ட் வைக்கிறது என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் ஓடி போயிருவீங்களா, இல்ல ப்ரிசர்வ் பண்ணுவீங்க. அது கரெக்டா எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் போதான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல்லாம் வச்சு கரெக்டா பாப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதுல எக்ஸ்ட்ரா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரெகனைஸ் பண்றது, சிம்பிள் அலாட் பண்றது. சிம்பிள்னா நம்ம ரோல் நம்பர் எடுத்துக்காம ரோல் நம்பர் அலாட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் பிட் அடிக்கிறாங்களா காப்பி அடிக்காம இது பண்றது. ஃபேர் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடத்துவீங்க. இது ஒன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, பிரின்சிபல் ஏதாவது பிரச்சனை நடக்குது, இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதான் பிரசிடென்ட் கவர்னர் கிட்ட போய் பண்றது. சப்போஸ் அதுல ஏதாவது பிட் அடிச்சு ஏதாவது மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பத்தின ஏதாவது பெட்டிஷன் வந்து வைக்கிறாங்க, எனக்கு வந்து டெஸ்க் சரியில்லை ஃபேன் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் வந்து ஸ்டூடெண்ட் போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, உடனே போய் பிரசிடென்ட் கவர்னர் கிட்ட ஆலோசிச்சு ஓகேப்பா நான் ஃபேன் போடுறேன் அப்படின்னு முடிச்சா அடுத்து என்ன பண்ணுவீங்க. இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பிளிட் பண்றது, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பிளிட் பண்றது, இது எப்படி கம்பேர் பண்ண முடியும், இது ஜஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, ஓகே இந்த பெண் தான் எழுதணும், அதை பார்த்தீங்கன்னா புது பெண்லாம் வந்து எழுதக்கூடாது, எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் வராது, இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ண போதும், பெருசாலாம் வந்து செலக்ட் பண்ணிட்டல நல்லா வந்து பண்ணுவாங்க இல்லையா. இல்ல ஃபீஸ் கட்டுறது வந்து இவ்வளவு ஃபீஸ் கட்டினாலே போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்க இவ்வளவு கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்றது பார்த்தா நீங்க தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஓகே அவங்க கிட்ட வந்து சர்டிபிகேட்லாம் வாங்கல. அதுக்கு முன்னாடி இப்ப 12th எழுதுறாங்க, 10th சர்டிபிகேட்லாம் வாங்கி பத்திரமா வாங்கி வச்சுக்குமா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதெல்லாம் பண்றது, அஃபிடாவிட்லாம் வாங்கி வைக்கிறது யாரு, நீங்க தான். அடுத்து என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் யாராவது பிட் அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க, போட வெளில அப்படின்னு பார்த்து விட்டுருவீங்களா. ஸோ அதை பண்றது நீங்க தான். அதுக்கப்புறமேட்டு ஜெயிச்சு அவங்க வந்து இப்போ பாஸ் ஆனவங்களே நான் எங்க ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, சர்டிபிகேட் கொடுப்பீங்களா, சர்டிபிகேட் கொடுக்குவீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அது எலெக்ஷன் ஓவர் ஆனோடனே நோட்டிபிகேஷன் பண்றது, நான் பண்ணி தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் சொல்றது. ஓகேங்களா. ஸோ அதுவும் ஸோ கிட்டத்தட்ட அது கூட இது வந்த மாதிரி தான். ஓகேங்களா. அப்படியே வந்து ஒரு இது பண்ணி அப்படியே படிச்சு ஒண்ணுமே மறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஓகே, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகேங்களா. சரி ஓகே, இது பாருங்க, இது ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த லெசன் நம்ம இவ்வளவு பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் வெறும் கதை. இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இருக்குன்னு இல்லையா. இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு இல்லையா, அது இதுக்கு மேலதான் வரப்போகுது. யார் யாரெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க இல்லையா, ஆபீசர்ஸ் அவங்கள பத்தி சிஓ டிஓ டிஓ ஆர்ஓ இஓ இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ரிஃபார்ம் கமிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதை பேஸ் பண்ணி தான் பாருங்க அந்த கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. 21 இருந்து 18 மாத்தினாங்க இல்லையா, அதுக்கான அந்த இது இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்
இப்ப அது வந்து மறுபடியும் அமெண்ட் பண்ணிருப்பாங்க, அதை திரும்ப மாத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் பாருங்க இனிமேலுக்கு வரும் பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்டி டிஃபெக்ஷன், ஓகேங்களா, இந்த அந்த இதை பத்தி என்னெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இங்க FPTP தான் யூஸ் பண்றாங்க இல்லையா, சாதபடி என்ன பண்றாங்க அந்த ஃபார்முலாஸ் இனிமேல் தான் வரும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல ஸ்டேட் ஃபண்டிங், ஸ்டேட் லெவல்ல நம்ம தமிழ்நாட்டுல இதான் வந்து மெயினே, ஓகேங்களா. அந்த யூனிட் எல்லாம் கேட்கறதுலாம் இதுதான், ஓகேங்களா. இந்த அது அது அதோட முடிக்கிறாங்க, ஓகேங்களா. சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்ததெல்லாம் என்னது சும்மா ஒரு ட்ரைலர் தான். இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இது. அதாவது மெயினா அந்த இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின் இது பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் மெயினாக தான் இருக்கும். அது அப்படியே இதை எல்லாரும் சொல்லிக்கிங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டு நாங்க போய் சொன்னா கம்னு இருப்பீங்களா? இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்களா இல்லையா? இதுல இருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நம்ம நார்மலா ஒரு ஜென்ரலா எலெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த பேசிக் தெரியாம நீங்க போய் டைரக்டா அங்க படிச்சீங்க ஒண்ணுமே புரியாது, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ஓகேங்களா. ஸோ பட் வந்து இந்த லெசன்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் எங்க எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான், இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது, இந்த பாக்ஸ்க்கு அப்புறம் தான், ஓகேங்களா. ஸோ ஓகே, சரி ஓகே பார்க்கலாம். நம்ம ஒரே பாட்டில் முடிச்சிடலாம், கத்தில் முடிச்சிடலாம், ஓகேங்களா. எது முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சேன். ஓகே, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரொம்ப அதாவது பாலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா கிரிமினல்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த கேண்டிடேட்டா நிக்கிறாங்க, ஜெயில இருந்துகிட்டே ஜெயிக்கணும்ன்றாங்க. அப்ப இருந்தவங்க வேற, இண்டிபெண்டன்ஸ் பெரியார்லாம் ஜெயில இருந்து ஜெயிச்சாரு. அவங்களுக்கும் கிரிமினலுக்கு வித்தியாசம் இல்லையா. இவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி போய் அதுல ஜெயில இருந்தாரு. சில ஃப்ராடுங்கெல்லாம் இப்ப இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணும் இல்லையா, அந்த பாலிட்டியை சுத்தம் பண்ணும், அந்த அரசியலை சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூலை 11, 2013 அதாவது ஒரு பர்சன் ஜெயிலையோ இல்ல போலீஸ் கஸ்டடியிலயோ இருந்தாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடியில கலந்துக்க முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் எப்ப ஜூலை 11, 2013, ஓகேங்களா. ஸோ அது ஒரு நாள் முன்னாடி அதாவது பிஃபோர் ஒன் டே அப்படின்னு போடுவாங்களே படத்துல, அந்த மாதிரி ஜூலை 10, 2013 அது ஒரு நாள் முன்னாடி சேம் பெஞ்ச் ஹேஸ் ஹெல்ட் சார்ஜ் ஷீட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதே மாதிரி MLA MLCல இருக்கவங்கள என்ன பண்றாங்க, அவங்க பண்ண தப்புக்காக என்ன பண்றாங்க, அவங்க எல்லாமே டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. சூப்பர் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 8(4) அதப்படி என்ன பண்றாங்க, ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி which allowed convicted MP and MLAs a 3-month period for filing their appeal to the High Court, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஜூலை 11, 2013 ஜெயிலையோ போலீஸ் கஸ்டடியில இருக்கவங்களோ லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ்ல இது பண்ணக்கூடாது, கண்டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு. அடுத்து பார்த்தோம்னா இது ஏன் அப்படி திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பிஃபோர் ஒன் டே என்ன பண்றாங்க, அந்த மாதிரி கன்விக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, MP MLA MLCல ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணி போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தப்பி விட்டாங்க சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் என்னன்னு போடுறாங்க, செக்ஷன் 8(4) ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி என்ன பண்றாங்க, கன்விக்ட் ஆன MPs and MLAs இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும்ல அவங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு. சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து 3 month டைம் கொடுக்குறாங்க. 3 monthக்குள்ள நீ ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணி நீ நல்லாவும் நிரூபிச்சுக்கோ, அப்படி நிரூபிச்சுன்னா வா, இல்லைன்னா கிளம்பினேரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க, ஓகேங்களா. இது எதை படினா செக்ஷன் 8(4) ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி எத்தனை மாசம், 3 மாசம் எங்க அப்பீல் பண்ணோம், ஹைகோர்ட்ல, ஓகேங்களா. இது அவ்வளவுதான், இது தேவையானது அவ்வளவு, ஓகேங்களா. சரி ஓகே, இது நம்ம என்னென்ன ஆஃபீஸர் எல்லாம் பார்ப்போம்னா CEO பார்ப்போம், TO பார்ப்போம், அடுத்து பாத்தீங்கன்னா RO PO EO அப்புறம் ERO, ஓகேங்களா. சரி நீங்க அப்படி லைனா எழுதி வச்சு பாயிண்ட் பை பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பட் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் பேர்ல இருக்கு இல்லையா. ஸோ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்றவர் பார்த்தோன்னா ஆஃப் ஏ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் அத்தாரைஸ் டு சூப்பர்வைஸ் த எலெக்ஷன் ஒர்க் இன் ஏ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி subject to the overall superintendence அதே மாதிரி direction and control of the election commission. Election Commission of India nominates or designates as an officer of the government of state as the chief election with the ஓகே வளவலான் இருக்கு. நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்லயோ அந்த யூனியன் டெரிட்டரியில நடக்கிறத என்ன பண்ணுவாங்க, ஓவரால் எலெக்ஷனை சூப்பர்வைஸ் பண்றது, அதை கரெக்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டு போறது எல்லாமே இவங்க தான், ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாமினேட்ஸ் ஆர் designates an officer of the government to state or union territory as the chief electoral officer in consultation with என்ன பண்ணுவாங்க,
அந்த ஸ்டேட்டு இல்லை அந்த யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சல்ட் பண்ணி யாராவது ஒருத்தங்க அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா ஒருத்தரை போய் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட் டெரிட்டரிக்கு வந்து அனுப்புவாங்க. இவ்வளவுதான் ஒரு விஷயம். சிஇஓ அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்து டிஇஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு சூப்பரண்டன்ஸ் டைரக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர். இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எலெக்ஷன் ஒர்க்கை பாத்துக்குவாரு. இப்ப இவர் அனுப்பிவிட்டார்ல, சிஓ அனுப்பிவிட்டார்ல, அவர் அனுப்பின அந்த டிஓ என்ன பண்ணுவாரு, அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்க எலெக்ஷன் ஒர்க் என்ன பண்ணுவாரு. பேரு என்னது, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், டிஓ. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாமினேட்ஸ் ஆர் டெசிக்னேட்ஸ் an officer of the state government as a district election officer in consultation with the state government. அதே தான் வளவளன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷனர், இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து இந்தியா வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு, நாமினேட் ஆர் டெசிக்னேட்ஸ் ஒரு ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் போய் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை ஆலோசிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்டோட எலெக்ஷன் ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இவங்க சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோடது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆஃப் எ பார்லிமெண்ட்ரி ஆர் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் த பார்லிமெண்ட்ரி ஆர் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி கன்சர்ன். ஓகேங்களா. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ரி அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில. ஓகேங்களா. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, நாமினேட் ஆர் டெசிக்னேட் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி அஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேங்களா. ஒவ்வொரு அசம்பிளி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி இருப்பாங்களே, அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை விசாரிச்சு கன்சல்ட் பண்ணி ஒரு லோக்கல் அத்தாரிட்டியை ஒரு லோக்கல் அத்தாரிட்டியை வந்து ஆஃபீஸரை டெசிக்னேட் பண்ணுவாங்க. லோக்கல் அத்தாரிட்டியை. ஓகேங்களா. அவங்க தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவருக்கு வந்து ஒன் ஆர் மோர் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்க வந்து பண்ணலாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக, அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இவங்க தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்கள சூப்பர்வைஸ் பண்றவங்க இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 or 2 அசிஸ்டன்ட்டையும் வந்து என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸரையும் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இஆர்ஓ. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து பார்லிமெண்ட்ரி அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சொல்லிட்டு, அது இவரோட வேலை தான். பேர்ல இருக்கு இல்லையா, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும், அந்த ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்டே என்ன பண்ணும், கன்சல்ட் பண்ணி அதே மாதிரி லோக்கல் அத்தாரிட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க, இஆர்ஓவா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 or more அசிஸ்டன்ட் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா. சூப்பரா இருக்கு இல்லையா, ஈஸியா தான் இருக்கு இல்லையா. இவங்களாம் யாரு, அப்பாயிண்டட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப், எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் போடுவாங்க. ஓகேங்களா. எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது எல்லாமே. அடுத்து ப்ரெசைடிங் ஆஃபீஸர் பாருங்க. இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து போலிங் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அந்த போலிங் ஆஃபீஸரோட உதவியோட அந்த போலிங் ஸ்டேஷன்ல போலிங் நடக்கும் இல்லையா, அதை வந்து கண்டக்ட் பண்றது எங்களோட வேலை. ஓகேங்களா. ஸோ அதைத்தான் சொல்றாங்க, ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் போலிங் ஆஃபீஸர் கண்டக்ட்ஸ் த போலிங் ஸ்டேஷன். ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரு, அப்பாயின்ஸ் ப்ரெசைடிங் ஆஃபீஸர். இங்க சேஞ்ச் ஆகும் பாருங்க, இங்க சேஞ்ச் ஆகும். இந்த பிஓவை அப்பாயிண்ட் பண்றது யாரு, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், டிஓ தான் பண்ணுவாரு. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் பாயிண்ட் எழுதி சொல்றேன். இவங்க எல்லாத்தையுமே என்னது, எலெக்ஷன் கமிஷன் தான் இது அப்பாயிண்ட் பண்ணும் இது வரைக்கும். இந்த பிஓவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த டிஓ செகண்டா வராரு பாத்தீங்கன்னா, அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா. வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், இது ஸ்டேட்டை பொறுத்த இருக்கும். இது யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தாங்கன்னா இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கா இல்லையா, இங்க தான் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கா இல்லையா, இவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பாத்தீங்களா, இங்க கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டா பாத்துக்கணும். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் டிஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இதே யூனியன் டெரிட்டரியா இருந்தாங்கன்னா இஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஆர்ஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆர்ஓ இவங்க பாத்தீங்கன்னா டிஓ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யாரே இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர். ஓகேங்களா. இது கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா. அடுத்து பாருங்க, எலெக்ஷன் அப்சர்வர். ஓகேங்களா. சோ இவங்க என்ன அப்படின்னு பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் தான் கொஞ்சம் குழப்படி, யாரு, ப்ரெசைடிங் ஆஃபீஸர். மற்றபடி இவங்களை பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எலெக்ஷன் அப்சர்வர், அதாவது ஜெனரல் அப்சர்வர்ஸ் அண்ட் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர். ஓகேங்களா. ஜென்ரலா போய் எலெக்ஷன் அப்சர்வ் பண்றாங்க, கவனிக்கிறது. அதே மாதிரி எலெக்ஷனுக்காக எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்களே அதை வந்து அப்சர்வ் பண்றது. சோ இந்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் அப்சர்வ் பண்றாரு. ஓகேங்களா. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா they perform such functions as are entrusted to them by commission. ஓகேங்களா. they report directly to commission. இதையும் பாத்துக்கணும், யாருக்கு டைரக்டா பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்க டைரக்டா போய் என்ன பண்ணுவாங்க,
ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க மட்டும் தான் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி எல்லாம் அதே தான், பேர்லயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேர்லயே அவங்க வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒண்ணு கூட கேட்காம இதுல இது 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 எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இதுக்குன்னு கேட்டுருக்காங்கன்னு நினைப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ். சும்மா கலர் விட்டு போயிடும். பட் இதுதான் கொஸ்டினே, மெயின் கொஸ்டினே இதுதான். ஓகேங்களா? ஸோ யார், அதாவது எலெக்ஷன் ரிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமிட்டி என்னன்னு கேட்பாங்க, தார்குண்டா கமிட்டி 1974. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெலிஜென்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன்னு கேட்டுருக்காங்க, தனித்தனியா கேட்டுருக்காங்க. வெங்கடசலியா நேஷனல் கமிஷன் அது கேட்டுருக்காங்க, வீரப்ப மொய்லி கமிஷன் கேட்டுருக்காங்க தனியா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏன் தனித்தனியா கேட்டுருக்காங்க. அதே மாதிரி மேட்ச்லயும் கேட்டிருக்காங்க. அதாவது கலந்துதான் அந்த நீங்க சொன்ன இல்லைங்களா, மாத்தி கமிஷன் மாத்தி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி மாத்தி கேட்டுருக்காங்க. இது கரெக்டா, இதுதான் முக்கியமே. நீங்க இந்த இதுலயே ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இதுதான். இயர் சம்பந்தப்பட்டதான் ரொம்ப முக்கியமான இந்த பாக்ஸ். ஸோ எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்றோம்னா அந்த அளவுக்கு முக்கியம் இது. அதனாலதான் இது இல்லாத கொஸ்டினே இருக்காது எலெக்ஷன் சம்பந்தமா. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, based on the recommendation made by above committees and commission, various reforms have been என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எலக்டோரல் சிஸ்டம். ஓகேங்களா? மேல பாத்தீங்கன்னா இத்தனை 6 இருக்கு இல்லையா? இந்த 6 பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்க, ஏதோ ஒன்று வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நடக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி எலக்டோரல் சிஸ்டம்ல நிறைய வந்து ரிஃபார்ம் பண்றாங்க. அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த பாயிண்ட் ஃபுல்லா. இது எப்படி நீங்க நோட் பண்ணிக்கணும், அப்படி இயர் போடுங்க. 61st Amendment Act என்ன அப்படி போட்டு அப்படி எழுதிக்கணும். 21ல இருந்து 18 மாத்தினாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஆபீசர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எங்கேஜ்ட் இன் ப்ரிப்பரேஷன், ரிவைசிங் அண்ட் கரெக்டிங் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு பி ஆன் டெபுடேஷன் டு த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்னது, இன்க்ரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ப்ரொபோசர்ஸ் டு 10% ஆஃப் எலக்டர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி ஆர் 10 எலக்டர்ஸ் whichever is less. ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா அதை ப்ரப்போஸ் பண்றாங்க இல்லையா, எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது 10% ஆஃப் அந்த எலக்டர்ஸ்ல 10% வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டிட்யூன்சி எத்தனை பேர் நிக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? இதுல எது கம்மியா இருக்கோ அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா 1989 என்ன பண்றாங்க, எலக்ட்ரானிக் voting மிஷின் வந்து எலெக்ஷன்ல வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து 1981 என்ன பண்றாங்க, ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் அட்ஜார்ன்மெண்ட் ஆஃப் போல். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கைப்பற்றிடுவாங்க இல்லையா, அந்த பூத்தை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு இல்லையா. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அந்த எலெக்ஷன் வந்து தள்ளி போடுறது, அதை பத்தி பண்றது. ஓகேங்களா? அதே மாதிரி லிஸ்டிங் த நேம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அஸ் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க, அன்ரெகனைஸ்டா, இண்டிபெண்டா சொல்லிட்டு லிஸ்ட் போடுவாங்க இல்லையா. ஸோ அது ரெக்கமெண்ட் பண்ணது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப போலிங் நடக்குது, அந்த இடத்துல ஒரு போல் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து 48 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது, சாராயம் வந்து என்ன பண்ணக்கூடாது, விற்க கூடாதுன்னு சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து கண்டஸ்ட் பண்ற கேண்டிடேட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 7 நாளுக்குள்ளார இன்னொரு கேண்டிடேட் வந்து ஒழுங்கு நிறுத்தணும்னு சொன்னது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெய்டு ஹாலிடே வந்து கொடுக்கணும், போலிங் டே அன்னைக்கு பெய்டு ஹாலிடே கொடுக்கணும் அப்படின்றது. ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ், ஆயுதம் ஏந்தக்கூடாது அந்த டைம்ல அப்படின்னு சொன்னது. 1998 ப்ரொவிஷன் வாஸ் மேட். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எம்ப்ளாயிஸ் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டி, நேஷனலைஸ்ட் பேங்க், யூனிவர்சிட்டி, எல்ஐசி, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் அதர் கவர்மெண்ட் எய்டில் என்னது கேன் பி ரெக்வெஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன் எலெக்ஷன் டேட் அப்படின்னு சொன்னது. அது மாதிரி 1999 ப்ரொவிஷன் வாஸ் மேட் ஃபார் voting by certain classes of person through postal ballot. போஸ்ட் மூலியமா ஓட் போடுவாங்க, அது போடலாம் அப்படின்னு சொன்னது. அது 2003 பாருங்க, ப்ராக்சி voting through proxy was provided for யாருக்கு, சர்வீஸ் voters, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து இது மூலியமா ப்ராக்சி மூலியமா ஓட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. அதே மாதிரி 2003 வேற என்ன பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் டிக்ளரேஷன் ஆஃப் கிரிமினல் ஆன்டிசென்ட் அப்புறம் அசட்ஸ் இதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்றது, அதை பத்தி போட்டது. அதே மாதிரி 2003 வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷன் வாஸ் ரிஃபார்ம் பை ரிமூவிங் த டொமைசைல் ஆஃப் த கண்டெஸ்டிங் எலெக்ஷன் கேண்டிடேட் அண்ட் ஃபர்தர் இன்ட்ரோடியூசிங் ஓபன் பேலட் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல. அது அடுத்து பாத்தீங்கன்னா 2003 பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஆஃப் டிராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் பீயிங் இன்க்ளூடட் இன் தி எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அதாவது இந்த டிராவல் பண்ணிட்டாங்க இல்லையா, அது வந்து எக்ஸப்ஷன் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ சப்ளை ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், கவர்மெண்ட் வந்து அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் சப்ளை பண்ணாங்க, அது ஃப்ரீயாவே சப்ளை பண்ணலாம்னு கொண்டு வந்தது. அதே மாதிரி 2009 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வாஸ் இம்போஸ்ட் ஆன் கண்டக்டிங் எக்ஸிட் போல்ஸ் அண்ட் பப்ளிஷிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பத்தினது. அடுத்து 2009 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொவிஷன் வாஸ் மேட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் ஃபவுண்ட் கில்டி ஆர் கரப்ட் ப்ராக்டிஸ். இது பண்றாங்க இல்லையா, கரப்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதாவது which provide for 3 month time limit within which the specific authority will have to submit the case of person found to be guilty. ஓகேங்களா? 3 மாசம் டைம் வந்து லிமிட் கொடுத்து என்ன பண்றாங்க,
அவங்க தப்பு பண்ணவங்களா இருந்தா அதுக்கான இது வந்து நம்ம கொடுத்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி அது சொன்னது அதே மாதிரி அதான் ஆல் அஃபிஷியல்ஸ் ஹேவ்ஸ் டு பி இன்க்ளூட் கரெக்ட் ப்ராக்டிஸ். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் இன்க்ரீஸ் பண்றது, டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அப்பீலேட் அத்தாரிட்டிஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது. அதுன்னு பாத்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன், அதாவது அப்ராட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2010 கொடுத்தாங்க ஓட்டிங் ரைட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கு சீலிங், எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சீலிங் வந்து அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களே, அது வந்து 2011 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு வந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் தான். இவ்வளவும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டாங்க வழியில. இது வந்து ஒரு இது கேட்டுட்டாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது நினைக்கிறேன் அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தது எந்த இயர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட் வந்து எது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஒண்ணும் கிடையாது, அந்த இயர் கரெக்டா எழுதி வச்சுட்டு பக்கத்துலயே அந்த இயர்ல என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்க, எங்க கமிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அதோட பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுட்டீங்கன்னா ஓகே இவங்க தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் கேட்பாங்க, யார் பண்ணாங்கன்ற மாதிரி கூட கேட்கலாம் இயரோட சேர்த்து. அதனால அப்படி கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அது வழி இல்லை, படிச்சுதான் ஆகும். ஓகே ஏதோ கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேங்களா. சரி அடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1985 என்னது ஆன்டி டிஃபெக்ஷன் லா தான் ஓகேங்களா. ஸோ கட்சி விட்டு கட்சி தாவக்கூடாது. இதை வந்து 10th ஸ்கெடியூல்ல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா சொல்லுவோம். இதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி அந்த ப்ரொவிஷன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்கேஸ், அதாவது அந்த இன்கேஸ் ஆஃப் ஸ்பிளிட், அதாவது ஒரு கட்சி வந்து பிளவுபட்டதுக்கு அப்புறம் சப்போஸ் இப்ப வந்து அதிமுக ரெண்டா பிரிஞ்சிச்சா ஓபிஎஸ் சிபிஎஸ்ன்னு, ஸோ இவங்க அங்க இருந்து இங்க போறது அங்க இருந்து இங்க போறதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட் பண்ணாங்க. 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து இதுக்கு போட்டாங்க ஓகேங்களா. அது பாத்துக்கோங்க. அதான் வந்து டிஃபெக்ஷன், அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் நாட் டு அப்ளை இன் கேஸ் ஆஃப் ஸ்பிளிட் ஓகேங்களா. பிரிஞ்சு போகும்போது அந்த இது வந்து அப்ளை ஆகாது அப்படின்றாங்க. அது வந்து 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 படி ஓகேங்களா. சரி ஓகே ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஏ ஹவுஸ் பிலாங்கிங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி பிகம் டிஸ்குவாலிஃபைட் டு வாலண்டரிலி கிவ் அப்ஸ் என்ன பண்றது, வாலண்டரி என்ன பண்றாங்க மெம்பர்ஷிப் வந்து வேணாம் சொல்லி கொடுத்துட்டாலோ, அது மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட எந்த ஒரு பெர்மிஷன் இல்லாமல் ஏதாவது பண்ணாங்கன்னாவோ அதுமே இண்டிபெண்டன்ட் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் பிகம் டிஸ்குவாலிஃபைட் டு ரிமைன் ஏ மெம்பர் ஆஃப் ஹவுஸ் இட் ஜாயின்ஸ் எனி எலெக்ஷனுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மாறினாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணும்போது டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாமினேட் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் கெட்ஸ் டிஸ்குவாலிஃபைட் இஃப் ஹி ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 6 months ஆகிறதுக்குள்ளார 6 monthsக்குள்ளார புதுசா அவங்க இண்டிபெண்டன்ட் மெம்பர் நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்களே, நாமினேட் பண்ண மெம்பர் 6 monthsக்குள்ளார அவங்க வேற கட்சிக்கு மாட்டாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்டா சும்மா சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இஃப் எ மெம்பர் கோஸ் அவுட் ஆஃப் பார்ட்டி as a result, அதாவது பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்றாங்க ஓகேங்களா, வேற பார்ட்டியோட மெர்ஜ் பண்றாங்க. இப்போ வந்து என்னது திமுகவும் வேற ஒரு இதுவும் மெர்ஜ் பண்றாங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல பிரிஞ்சு போறேன்னா அதோட டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. அது மாதிரி பிரிஞ்சு போறாங்க அப்படின்னாலும் மாறுறாங்க அப்படின்னா அதனால அதுலயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இது எக்ஸப்ஷன்ஸ். டிசைடிங் அத்தாரிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா யாரு டிசைடிங் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா எனி கொஸ்டின் ரிகார்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் அரைசிங் அவுட் ஆஃப் டிஃபெக்ஷன் இஸ் டு பி டிசைட் பை பிரசனிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ். அந்த ஹவுஸோட பிரசனிங் ஆஃபீஸர், ஐ திங்க் ஸ்பீக்கர் நினைக்கிறேன், ஸ்பீக்கர் பார்த்தோம் இல்லையா, ஆன்டி டிஃபெக்ஷன் மூலியமா அதை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு அவருக்கு தான் இருக்கு, அவர் தான் பிரசனிங் ஆஃபீஸர் ஓகேங்களா. இப்போ லோக்சபா இருக்காருன்னா அதோட பிரசனிங் ஆஃபீஸர் யாரு, ஸ்பீக்கர், அவர் தான் வந்து அந்த அத்தாரிட்டி வந்து டிசைட் பண்ணுறது, அதான் பிரசனிங் ஆஃபீஸர் ஆஃப் ஹவுஸ். ஏன்னா எம்எல்சில இருந்தும் போகலாம், எம்எல்சில இருக்கவங்களும் போகலாம், எம்எல்ஏவா இருக்கவங்களும் போகலாம் இல்லையா. ஸோ அதனால அந்த ஆஃபீஸ் அந்த ஹவுஸ்ல அவங்க இருக்கிற ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் பிரசனிங் ஆஃபீஸரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரூல் மேக்கிங் பவர், பிரசனிங் ஆஃபீஸர் ஆஃப் ஹவுஸ் இஸ் எம்பவர் டு மேக் ரூல்ஸ் டு கிவ் எஃபெக்ட் ஆன் த ப்ரொவிஷன் ஆஃப் 10th ஸ்கெடியூல் ஓகேங்களா. அவங்களுக்கு தான் இருக்காது 10th ஸ்கெடியூல் படி பாத்தீங்கன்னா அந்த இதுல டிசைட் பண்றதுக்கான பவர் வந்து அந்த பிரசனிங், அந்த ஹவுஸோட பிரசனிங் ஆஃபீஸருக்கு தான் இருக்கு. ராஜ்யசபாக்குனா யாரு வைஸ் பிரசிடென்ட், அவர்தான் பிரசனிங் ஆஃபீஸர். இப்ப லோக்சபானா யாரு ஸ்பீக்கர், அந்த மாதிரி. எம்எல்ஏ ஆகுதுன்னா அது சேர்மன்ல, எம்எல்சில சேர்மன் இருக்காங்களே அந்த மாதிரி ஓகேங்களா. ஆல் சச் ரூல்ஸ் மஸ்ட் பி பிளேஸ்ட் பிஃபோர் ஹவுஸ் ஃபார் 30 days. எத்தனை நாள்ல வைக்கணும், 30 நாள்ல அந்த மாதிரி என்ன பண்ணணும் வைக்கணும் அவங்க ஓகேங்களா. ஹவுஸ் என்ன பண்ணலாம், அது அப்ரூவ் பண்ணலாம், டிஸ்அப்ரூவ் பண்ணலாம்
ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் ஹி மே டைரக்ட் தட் எனி வில்ஃபுல் கண்ட்ராவென்ஷன் பை எனி மெம்பர் ஆஃப் சச் ரூல்ஸ் டு பி டெல்ட் வித் இன் த சேம் மேனர் ஆஸ் அ பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஆஃப் ஹவுஸ். ஓகேங்களா. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா ரூல் மேக்கிங் பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் த ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10th schedule of the constitution is designed to prevent the mischief of political defection. இது ஆக்சுவலி கொண்டு வந்து யாருன்னா ராஜீவ் காந்தி. ஏன்னா ராஜீவ் காந்தி வந்து இந்திரா காந்தி இறந்த உடனே ஒரு வருவார் இல்லையா, அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கட்சி விட்டு கட்சி மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன போனாங்கன்னா அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடணும், அப்பதான் கட்சியிலே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் போடுவார் ராஜீவ் காந்தி. ஓகேங்களா. ஸோ அதான் மிஸ்chief ஆஃப் பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன் மோட்டிவேட்டட் பை லியூர் ஆஃப் ஆஃபீஸர் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால அதுக்காக காசு காட்டியோ இல்ல மெட்டீரியல் காட்டியோ யாரும் வந்து கட்சி மாறக்கூடாதுன்றதுக்காக போட்டதுதான் இது. அடுத்து இஸ் intended to strengthen the fabric of Indian parliamentary democracy by curbing unprincipled and unethical political defection. ஓகேங்களா. ஸோ தவறான முறையில இந்த மாதிரி போகக்கூடாது இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு இது பண்ணும் அப்படின்றதுக்காக போட்டதுதான் இது. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் இல்லையா, ஸோ இந்த லா போட்டதுனால அதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா it facilitates democratic realignment of parties in the legislature by way of merger of parties அப்படின்றாங்க. வேற என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறதுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னேஷன் கொடுக்கணும்ன்றதாகவும் போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே லோக்சபா அந்த மாதிரி சம்மந்தப்படுறது. ஸோ ராஜ்யசபால வந்து எப்படி பண்ணுவாங்க, எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்கன்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ராஜ்யசபா சிஸ்டம்ல என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம். எவ்ரி ஸ்டேட் ஹாஸ் எ ஸ்பெசிபிக் கோட்டா ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ஓகேங்களா. ராஜ்யசபால இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக் கோட்டா இருக்கும், இவ்வளவுதான் சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா. ஸோ ஒரு ஓட்டர்ஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, ஸ்டேட்டோட எம்எல்ஏ. எவ்ரி ஓட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு ரேங்க் கேண்டிடேட்ஸ் அக்கார்டிங் டு ஹர் ஆர் ஹிஸ் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா. ஒவ்வொரு எம்எல்ஏ என்ன பண்ணுவோம், ஒரு ஓட்டு போகணும் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த டிக்ளேர்டு வின்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மினிமம் கோட்டாவை என்ன பண்ணுவாங்க அச்சீவ் பண்ணும். இந்த ஃபார்முலா படி தான் மினிமம் கோட்டா போடுவாங்க. அதாவது டோட்டல் ஓட்ஸ் போல்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி எலெக்டட் +1 ஹோல் +1. இந்த ஃபார்முலா படி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செக்யூர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஓட் செக்யூர் பண்ணாதான் மினிமம் கோட்டா வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 4 ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, 200 எம்எல்ஏவால என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்கப்படணும். ஓகேங்களா. அப்ப அந்த வின்னருக்கு எவ்வளவு ஓட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஓட்ஸ் போல்ட் எவ்வளவு 200. 200 பேர் எம்எல்ஏனா 200 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளவு 4 + 1. அப்ப 200 பை 4 + 1 ஈக்குவல் டு என்னது 40 + 1 41 ஓட் என்ன பண்ணணும், அவங்க இது பண்ணாதான் அவங்க ஜெயிச்சுதான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாரு ஓட் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ல எம்பி வந்து ஜெயிக்க போவாங்க. ஓகேங்களா. அப்புறம் வேற என்ன, இஃப் ஆஃப்டர் த கவுண்டிங் பண்ணிட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க, ஆல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த கோட்டா வந்து ஃபுல்ஃபில் பண்ண இது பண்ணிட்டாங்க. 41 ஓட் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தி கேண்டிடேட் ஹூ செக்யூர்ட் லோயஸ்ட் ஓட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் எலிமினேட்டட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதை விட அவங்களோட கம்மியா வாங்கியிருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுவாங்க. எலிமினேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஓட்ல தூக்கி இவங்களுக்கு போடுவாங்க. ஃப்ராடு பசங்க. திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் டில் தான் என்ன பண்ணுவாங்க, டில் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் டிக்ளேர்டு எலெக்டட்னு சொல்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இதே வழியை தான் பண்ணிட்டு இருவாங்க. என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. இப்ப வந்து நான் வந்து 40 ஓட்டுல 39 ஓட்டு எடுத்திருக்கேன். என்னோட ஒரு 10 ஓட்டு எடுத்திருக்காரு, இன்னொரு ஒரு என்னது ஒரு 20 ஓட்டு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் ஒரு 5 ஓட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கொண்டு போய் இங்க ஆட் பண்றது, அப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு மறுபடியும் எலெக்ஷன் பண்றதாம். எலெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வரலாம், அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல யாருக்காங்களோ அவங்களை கொண்டு போய் ஆட் பண்றதாம். இப்ப கடைசியா வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்கு தான் போகும். இது இப்படி மாறத கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா, யாருக்கோ ஒருத்தர் அந்த 41 ஓட்டு வந்து போய் சேரும். அப்ப அவங்கள வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஒய் டிட் இந்தியா அடாப்ட், ஏன் நம்ம FPTP சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். ஓகேங்களா. சிம்பிளிசிட்டிக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் வராங்களோ அவங்க ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. சரி, பெருசா ஒண்ணும் இருக்காது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து கலெக்ட் பண்றவங்க எல்லாம் என்னது சாதாரண படிக்காதவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப கம்மியா படிச்சவங்களும் வந்து பண்ணிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஈஸியா புரியுமா இருக்கணும்னால தான் நம்ம FPTP சிஸ்டம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றாங்க. இதுல தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கதை தான் கொடுத்துருப்பாங்க, இதுல பெருசா அந்த அளவுக்கு இருக்காது.
இது பாருங்க, அது ஓப்பன் பேலட் சிஸ்டம் சொல்லிட்டு பாத்துறோம் இல்லையா. அப்படின்னா என்னன்னா, கை தூக்கி நம்ம சின்ன பையங்க ஆகும்போது நம்ம கிளாஸ் லீடர் தேர்ந்தெடுப்போம் இல்லையா, கை தூக்கி, அது ஓப்பன் பேலட் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ சீக்ரெட் பேலட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பேப்பர்லயோ இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல என்ன பண்ணுவோம், யாருக்கும் தெரியாம போய் நம்ம மாத்தி ஓட்டு போட்டு வருவோம் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட். யாருக்கும் தெரியாம போடுறது. ஓகேங்களா. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு வெளில வந்து கேட்டா நான் உனக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தருக்கு கேட்டா அவங்களுக்கும் பண்ணா அப்படின்னு. ஓகேங்களா. அந்த மாதிரி அதான் சீக்ரெட் பேலட் சிஸ்டம். ஓகேங்களா. ஓப்பன் பேலட் சிஸ்டம்னா யாருக்கு ஓட் போட்டாங்கன்றது கரெக்டா தெரியும். ஓகேங்களா. நம்ம கிளாஸ் செலக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஓகே, ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். வாட் இஸ் ஸ்டேட் ஃபண்டிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் இஸ் a concept designed to reduce the corruption by funding elections with government money and as opposed to individual campaign contribution. ஓகேங்களா. ஒண்ணும் கிடையாது. இந்த அதாவது பாத்தீங்கன்னா அந்த காசு கொடுப்பாங்க இல்லையா எலெக்ஷனுக்கு, அதை குறைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்து ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம்ல இந்திரஜித் குப்தா கமிட்டி நம்ம பார்த்தோம்ல 1998 ஸ்டேட் ஃபண்டிங். ஸோ அதை பத்தி கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆன் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் 1998 backed the idea of state funding of election on principles stating that committee see full jurisdiction, constitutional, legal as well as on the ground of public interest for grant of state subvention to political parties, so as to establish such condition where even the parties with modest financial resources may be able to என்ன பண்ணலாம், compete with those who have financial resource. கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொடுக்கலாமே, அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கம்மியா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது அவங்களோட அதிகமா பிக்கர் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, காசு நிறைய வச்சவங்க பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களால ஈக்குவலா போட்டி போட முடியல, அதனால கொடுக்கலாம், ஸ்டேட் ஃபண்டிங்ல இருந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கலாம், கம்மியா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னென்ன லிமிடேஷன் போடுவாங்க பாருங்க. அந்த இது பாத்தீங்கன்னா could not be doled out to the independent candidates வந்து கொடுக்க மாட்டாங்களாமா. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாமா. ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு அந்த சிம்பிள் கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பாப்புலாரிட்டி, அந்த எலக்டோரேட்ல பாப்புலாரிட்டியா இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களாம். பசங்க இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்டேட் ஃபண்டிங் மே பி given only in kind in the form of என்னது ஃபெசிலிட்டியா தான் கொடுப்பாங்க, காசா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அந்த ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த அவங்களோட கேண்டிடேட்டுக்கு ஃபெசிலிட்டியா தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராவல் அலோவன்ஸு, அப்புறம் சாப்பாடு அலோவன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பந்தல்லாம் போடுறாங்களே அந்த மாதிரி, அந்த இடம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி, மண்டபம் புக் பண்றது, அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தான் கொடுப்பாங்க, காசை கொடுக்க மாட்டாங்களாம். ஓகேங்களா. சரி, த கமிட்டி ஹாஸ் ரெக்கமெண்டட் த கிரியேஷன் ஆஃப் செப்பரேட் எலெக்ஷன் ஃபண்ட். எவ்வளவு பாருங்க, 600 crores பை த சென்டர் அண்ட் மேட்சிங் அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டுகெதர். பாத்தீங்களா இல்லையா. The committee has suggested that in order to be eligible for state funding, political parties and other candidates should have submitted their income tax returns up to previous assessment state. ஓகேங்களா. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணும், அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, இதுதான் ஸ்டேட் ஃபண்டிங்னா இதுதான். ஓகேங்களா. அது ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. யாருன்னு கேட்பாங்க, ஸ்டேட் ஃபண்டிங், அதாவது எலெக்ஷனுக்கான ஸ்டேட் ஃபண்டிங்கை இது பண்ண பேக் பண்ண அந்த ஐடியா வந்து பேக்கப் பண்ண கமிட்டி யார் அப்படின்னு கேட்கலாம், இல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. அதை கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, நோட்டானா நம்மளுக்கு தெரியும், நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு தான் நோட்டா. யாருமே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த அபெக்ஸ் கோர்ட் டைரக்டட் தட் எலெக்ஷன் கமிஷன் ஹேவ் ஆப்ஷன். என்னது அபெக்ஸ் கோர்ட்னா யாரு, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க, நோட்டா ஒரு ஆப்ஷன் போடுங்க இமெயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா நோட்டா அப்படின்ற மாதிரி, நன் ஆஃப் த அபோவ் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ஓட்டிங்னு ஒண்ணு இருக்கும். நெகட்டிவ் ஓட்டிங் அப்படின்னு நோட்டா அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ஓட்டிங் அப்படின்னு இருக்காமா, இருந்துச்சாமா. ஓகேங்களா. ஸோ நோட்டானா என்னது, ஜஸ்ட் வந்து அந்த எப்படி டிஎன்பிசில வந்து ஒண்ணு தப்புனா ஒண்ணு தப்பு முடிஞ்சு போ கிளம்பு அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா அந்த ஆர்ஆர்பி இதெல்லாம் போடுவாங்களே -1 அப்படின்னு சொல்லிட்டு 1.5 அந்த மாதிரி இருந்திருக்கான். அது வந்து நெகட்டிவ் ஓட்டிங் சொல்லுவாங்களாம். ஓகேங்களா. சரி, ஓகே. அந்த நோட்டா வர்றதுக்கு முன்னாடி இந்த நெகட்டிவ் ஓட்டிங் தான் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அவங்களோட நேம் வந்து என்ன பண்ணணும், செப்பரேட்டான ஒரு பேலட் பேப்பர்ல எழுதி கொடுக்கணுமா. ஓகேங்களா. ஸோ நோட்டா வரதுக்கு முன்னாடி அண்டர் செக்ஷன் 49O, இது ப்ரீவியஸ் கொஸ்டின், அண்டர் செக்ஷன் 49O of the conduct of election rule 1961, a voter could enter his electoral serial number in the form 17A to cast negative vote. நெகட்டிவ் ஓட்டு எப்படி பண்ணுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா அதோட செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 49O. ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961 படி
ஓட்டர் என்ன பண்ணணும், அவங்களோட சீரியல் நம்பர், அவங்க சீரியல் நம்பர் இருக்குல்ல, எலக்ட்ரல் சீரியல் நம்பர், அதை 17A அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி என்ன பண்ணணும், நெகட்டிவ் ஓட்டை காஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதோட செக்ஷன் என்ன இயர், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் 1961, அதோட ஃபார்ம் நம்பர் என்ன 17A. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், நெகட்டிவ் ஓட்டிங்காக போதும். ஓகேங்களா. கடைசியாக நம்ம முடிச்சிட்டோம். இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல நோட்டா இருக்கு அப்படின்றது: கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், பங்களாதேஷ், பின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சைனா, அப்புறம் பிரான்ஸ், பெல்ஜியம் அண்ட் கிரீஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் டெக்சாஸ் வந்து எப்ப இதை அலௌன் பண்ணாங்கன்னா 1975. ஸோ இயர் வர மாதிரி இருந்தாலே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. 1975 அது பாக்ஸ்ல வந்திருக்கு. ஸோ டெக்சாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1975ல இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சொல்றாங்க இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஸோ பிரான்ச் அப்படின்னு ஆங்கிலோ பிரெஞ்சில் வந்ததா. 15 எலெக்ஷன், செப்பாலஜின்றது எலெக்ஷன். கிளாஸஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா FPTP தான். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் பார்த்தோம்னா 1952. லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவோம், எலக்டோரல் ரோல். அதை எச்சு அமெண்ட்மெண்ட் இது பார்த்தோம்னா 61. ஆர்டிக்கல் ப்ரொவைஸ் சிங்கிள் எலெக்ஷன் கமிஷனா 324 நினைக்கிறேன். 324. அடுத்து பார்த்தோன்னா 52nd அமெண்ட்மெண்ட், இது பார்த்தோன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. எலெக்ஷன் டியூ டு டெத், இது பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன். டேஸ் சீட்ஸ் ஆஃப் ரிசர்வ்டு, இதுதான் கேட்டிருந்தாங்களே இந்த பாக்ஸில் 1/3. CEO ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை, CEO பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். அடுத்து பார்த்தோன்னா இன்டர்ஜெட் கமிட்டி என்ன டீல் பண்ணுறாங்க, இவங்க எதை பற்றி சொன்னாங்க, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸு. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1952. ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் யார் பேக்டு பை, இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி. இந்தியன் பார்லிமெண்ட் ஹாஸ் பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ். லோக்சபா இஸ் எ லோயர் ஹவுஸ், ராஜ்யசபா இஸ் எஸ். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான் எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் நம்ம முடிச்சிட்டோம். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வரலான்னு கதையாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த லோயர் கிளாஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் பார்த்தோன்னா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கதை தான். பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அது என்னென்னு பார்த்து நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா. பாய்.